Hi students, welcome to our channel. 12th standard க்கு computer applications க்கு இந்த public exam 2025 கான இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒவ்வொரு சாப்டர்லையும் எதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லா கொஷின்ஸையும் தரோவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் பார்ட் 4ல் கேட்கக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஸோ 5 into 5 25 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க, சரியா? ஓகே, சாப்டர் 1ல் பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் விரிவாக எழுதவும். எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃபரண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா. பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கவும். ரைட் டவுன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. பல்லூடக பயன்பாடுகளை எழுதுக. சாப்டர் 2. ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் ஃப்ரேம். சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு. Write the steps to draw a star using polygon tool. பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. How will you save, close and open a document? ஒரு ஆவணத்தை சேமித்தல், மூடுதல் மற்றும் திறத்தல் பற்றி விளக்குக. How will you magnify and reduce with the zoom tool? Zoom tool மூலமாக பெரிதாக்குதல் மற்றும் சிறிதாக்குதல் விளக்குக. Chapter 3ல Explain the various database models available in DBMS. தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி. Discuss various types of attributes in DBMS. DBMS இல் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. Explain the DDL command of their functions in SQL. பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் துணை வினவல்கள் பற்றி விரிவாக விளக்கவும். Chapter 4ல Explain the PHP data types. PHPயில் உள்ள தரவினங்கள் யாவை விளக்குக. Explain user defined data type with suitable example. Explain பயனர் வரையறுக்கும் செயற்கூறை எடுத்துக்காட்டுடன் விவரி. Explain indexed array and associative array in PHP. சுட்டெண் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக விளக்குக. Chapter 6. Explain switch statement with an example. Switch கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி. Chapter 7. Explain for loop with example. For மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Discuss in detail for each loop with example. For each மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 8. Discuss in detail about HTML form controls. HTML படிவ கட்டுப்பாடுகள் பற்றி விரிவாக விளக்குக. Discuss in detail about file handling functions. PHPயில் கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. Chapter 9. Explain MySQL functions with example. MySQLில் உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. Chapter 10. Explain the uses of computer networking. கணினி வலையமைப்பின் நன்மைகளை விளக்குக. Explain about social applications in computer network. கணினி வலையமைப்பின் சமூக பயன்பாடுகள் குறித்து விவரி. Chapter 11. Explain about internet, intranet and extranet. இணையம், அக இணையம், புற இணையம் விரிவாக விளக்குக. Discuss about OSI model with its layers. OSI மாதிரியை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். Chapter 12. Explain the name server and its types. பெயர் சேவையகத்தை அதன் வகைகளுடன் விளக்குக. Explain how the DNS is working. DNS எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குக. Chapter 13. Explain registered jacks and its types. பதிவு செய்யப்பட்ட ஜாக் மற்றும் அதன் வகைகளை விளக்குக. Explain the types of network cables. வலையமைப்பு வடங்களின் வகைகளை விளக்குக. Differentiate. Chapter 14ல Differentiate proprietary and open source software. திறந்த மூல மென்பொருள், தனி உரிம மென்பொருள் வேறுபாடு தருக. List out the benefits of open source software. திறந்த மூல மென்பொருள் நன்மைகளை விளக்குக. Chapter 15ல Explain any 5 e-commerce revenue models. ஏதேனும் 5 மின்வணிக வருவாய் மாதிரிகளை விளக்குக. List all the e-commerce business models and explain any 4 briefly. மின் வணிக வர்த்தக மாதிரிகளை பட்டியலிட்டு ஏதேனும் 4 சுருக்கமாக விளக்கவும்.
சாப்டர் 16ல ரைட் அ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங், குறிப்பு வரைக இணைய வங்கி சேவை கைபேசி வங்கி சேவை. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், விரிவாக விளக்கவும் ஒருங்கிணைந்த செலுத்தல் இடைமுகம். சாப்டர் 17ல ரைட் அபவுட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி, மின் வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள் பற்றி எழுதுக. டிஃபரன்ஷியேட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ், எண்முறை சான்றிதழ் மற்றும் எண்முறை கையொப்பம் வேறுபாடுகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால்ஸ், பாதுகாப்பு அங்கீகாரம் நெறிமுறைகள் பற்றி விவரி. சாப்டர் 18 பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இடிஐ, பல்வேறு வகையான இடிஐ வகைகளை விளக்குக. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ, இடிஐயின் நன்மைகள் யாவை. மொத்தம் 38 கொஷின்ஸ் இந்த 18 சாப்டர்ஸும் சேர்த்து. இந்த 38 கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக 5 into 5 25 மார்க்ஸ் நீங்கள் பார்ட் 4ல் இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.